வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 5.1 டிஜிட்டல் ஹோம் தியேட்டர் நம்ம வீட்டுக்கு அசம்பிள் பண்ணுறது எப்படி இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து இது 4வது வீடியோ. ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, கிளாஸ் டி போர்டு, TBA 3116D2 அப்படிங்கிற ஐசி 4 ஐசி இந்த போர்டில் இருக்கும். 400 வாட்ஸ் பவர், left channel right channel 50-50, surround left surround right 50-50, center sub 100, total of 400 watts, operating voltage single power supply 12 volt அல்லது 24 volt எந்த வோல்ட் வேணாலும் கொடுக்கலாம். வைட் ரேஞ்ச் இருக்கும். இது ஒரு கிளாஸ் டி போர்டு, அதனால் குவாலிட்டி அருமையாக இருக்கும். ஹம் வராது, நாய்ஸ் வராது, ஹீட் இஷ்யூ வரவே வராது. சரி, இதுக்கு என்ன பவர் சப்ளை வேணும்னா SMPS பவர் சப்ளை இருந்தால் சூட்டபிள். லீனியர் பவர் சப்ளையில் ஒருவேளை வோல்ட் கூடலாம் குறையலாம், அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு SMPS யூஸ் பண்ணிக்கங்க. SMPS நிறைய வேரியண்ட் எங்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு 12 வோல்ட் 5 ஆம்பியர், 10 ஆம்பியர், 20 ஆம்பியர், 30 ஆம்பியர் இருக்குது. அதேமாதிரி 12 வோல்ட்டில் 4 ஆம்பியர், 5 ஆம்பியர், 10 ஆம்பியர், 20 ஆம்பியர் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். பொதுவாக ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும்னா முதல்ல நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா அதுக்குண்டான சேசிஸ், கேபினட் முதல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த போர்டு யூஸ் பண்ண இந்த போர்டோட காஸ்ட் வந்து 2500 வந்துடும். சப்போஸ் வேறு ஏதாவது HD ரஸ் பாக்ஸ்னால் இது வரும் உங்களுக்கு டீகோடருக்கு. இல்லை G-Star கம்பெனியினுடைய இது வாங்கினு வச்சுங்களேன் 008, அது ஒரு ரேட் வரும். எது பெஸ்ட்டோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அப்படின்னா வரக்கூடிய சிக்னல் வந்து 5.1னா நமக்கு எதுவுமே வராது. கண்டிப்பாக அது டீகோடிங் ஆகி தான் வரும் ஏதோ ஒரு சோர்ஸில் இருந்து. ஓகேவா? ஒரு DVD பிளேயர்னு வச்சுக்கங்களேன். ஒரு DVD பிளேயரில் அவுட்புட் பண்ணிங்கன்னா அதில் DVD பிளேயரில் 6 சேனல் வெளியே வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர், சப் இப்படி வரும். அதை ஒயர் கனெக்ட் பண்ணி இந்த போர்டு கொடுத்தா போதும், போர்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பக்காவாக ஒர்க் பண்ணும். எப்போது DVD பிளேயர் இருக்கணும், இல்லையா உங்களுக்கு ஒரு ப்ளூரே பிளேயர் இருக்கணும். இருந்தால் இது பவர் ஆம்பிளிஃபையரை இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த டிவிடிங்கிறதே கிடையாது. இந்த ப்ராடக்டே இப்போ இல்லை, கிட்டத்தட்ட இல்லை, ப்ளூரேவே இல்லை. ஓகேவா? எல்லாமே இந்த சோர்ஸ் எங்கே வருது அப்படின்னா இந்த LED டிவியில் வருது. LED டிவியில் வரக்கூடிய அந்த 2 ஸ்பீக்கர் வச்சுட்டு ஒரு குவாலிட்டியான ஆடியோ எந்த ஒரு சேனல்லையுமே நம்ம கேட்க முடியாது. ஏதோ கேட்கலாம். இந்த சப்ஜெக்ட், இந்த ஆடியோ, இந்த நியூஸ், இல்லை ஒரு சேனல் அப்படின்னு பார்க்க முடியுமோ ஒழிய இந்த குவாலிட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த 2 சேனலில் 2 ஸ்பீக்கரில் இந்த மினி ஸ்பீக்கரில் கேட்க முடியாது. கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணியாகணும். அதாவது DVD பிளேயர் இல்லை, ப்ளூரே பிளேயரும் இப்போ இல்லை, இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லி, நார்மலான பெர்சன் வாங்க முடியாது. நமக்கு அந்த கேசட் வாங்கினீங்கன்னா அது அதோட விலை ஜாஸ்தி. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பட் ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு கிடைக்கிறது நாம் பார்க்கக்கூடிய வீடியோ, பிக்சர். ஓகேவே? அந்த மூவிஸில் வரக்கூடிய ஆடியோ 5.1 நல்ல குவாலிட்டியாக கேட்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டீகோடர் தேவை, ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தேவை. இப்போ பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி நான் சொல்லிட்டேன். இது சப்ளை பாயிண்ட்டு, சிக்னல் இன் பாருங்கள், இந்த 4 சிக்னல் அவுட்புட். சரி, என்ன அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது ஒரு டீகோடர், G-Star கம்பெனியினுடையது 008. இந்த டீகோடர் அப்படியே காம்பேக்டாக வந்துடுது. காமிக்கட்டுமா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டீகோடர். நம்ம போர்டில் பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, அந்த போர்டு தான் இதுக்குள்ளே இருக்குது. இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 12 வோல்ட் DC இன்புட் இதில் கொடுக்குறோம். அதுக்கு அடாப்டர் ஒன்று வந்துடுது. அடாப்டர் ப்ளஸ் இந்த யூனிட் கூடவே நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோவில் பார்த்துருக்க பிக்சர்லாம் ஒரு கோஆக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் கேபிள், ஒரு HDMI 2.0, 2 3RCA கார்டு, பெஸ்ட்டு கார்டு, அடாப்டர், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜோட 2750 வரும். இந்த டீகோடரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் இதுதான் அவுட்புட், 6 சேனல் அவுட்புட். இது நீங்கள் இருக்கக்கூடிய பழைய ஹோம் தியேட்டருக்கு கொடுத்துக்கலாம், இல்லை 2 சேனல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென் ட்ரைவ், இதில் உங்களுக்கு விருப்பமான பாட்டு ப்ளே பண்ண முடியும். இல்லையா ஒரு இந்த 3.5mm ஜாக் மூலிமா மொபைல் ஃபோனில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது CRT டிவியில் வர அவுட்புட், ஆடியோ அவுட், லெஃப்ட்டு ரைட் ஒரு 3.5mm மானோ பின்னர் ஸ்டீரியோ பின்னில் கொடுத்து கூட இதை ரன் பண்ண வைக்கலாம். 5.1 வரும் அவுட்புட்டு.
ப்ரோலாஜிக் 2வாக கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு டிவியிலேருந்து வரக்கூடிய 3 அவுட்புட் டிஜிட்டல் அவுட்புட். ஒன்று HDMI ARC ஆர்க்கு, ஓகே, தென் கோஆக்சியல் ஆப்டிக்கல். இந்த 3 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட்டை நாம் கொடுத்து அதை நாம் வந்து 5.1 டிஜிட்டலாக இந்த அவுட்புட்டில் எடுத்துக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சேலரி பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இந்த யூனிட் வாங்கினா போதும், நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் இந்த இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற எல்லா பொருளுமே வித்து கொரியரோட 2750 கிடைக்கும். இது குறிப்பிட்ட ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களே நான் காமிச்சேன் இல்லையா, இதுதான் அந்த போர்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்டு. ஓகே, இதில் ஒரு பிளேட் ஒன்று வந்துடும். இந்த பிளேட் இருக்கிறதுனால நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய கேபினெட்டுக்கு பின்னாடி இதை நம்ம ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். அசசரிஸ் கிட் எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, சரி, அடுத்தது என்ன பாருங்கள், பவர் ஆம்பிளிஃபையர். இது ஒரு டீகோடர். இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த டீகோடர்லேருந்து இதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும். பவர் சப்ளை வேணும்னா என்ன பண்ணணும், இதுதான் சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டில் ஒரு 12 வோல்ட் டிசி கொடுக்கணும். அதுக்கு தான் அடாப்டர் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்போ இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன சோர்ஸ் இன்புட் கொடுக்குறீங்களோ அதை இந்த சுவிட்ச் மூலிமா செலக்ட் பண்ணணும். மோடு செலக்ட் சுவிட்ச். இதை செலக்ட் பண்ணி நாம் இந்த இதுலேருந்து 5.1 அவுட்புட் எடுத்துடலாம். இதை எடுத்து இதில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், துரு கண்ட்ரோல் மூலிமா கொடுக்கணும். லாஸ்ட் கிளாஸில் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? பாருங்களேன், இதுதான் இந்த சர்க்யூட். இதாக கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு ரெண்டுமே இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் கொடுக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய சேசிஸ் கேபினெட்டை பொறுத்து. ஏன்னா நம்ம நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். வீட்டுக்கு ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு எல்இடி டிவி இருக்குது. அந்த எல்இடி டிவியில் வரக்கூடிய சேனல் நம்மளுடைய வசதி பொறுத்து, வாய்ப்பை பொறுத்து. ஓகேவா? அப்போ ஒரு டீகோடர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம். அப்போது அதை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலேஜ் எல்லாம் தேவை. அப்போ டீகோடர் கண்டிப்பாக தேவை. இது இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி வாங்கணும், FT003 வாங்கினா வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நிறைய கம்பெனி மார்க்கெட்டில் இருக்குது, வாங்கலாம். இல்லை இந்த HD ராஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னா இதில் HDMI இன்புட் இருக்காது, ARC இருக்காது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா டிவிலையும் இப்போ HDMI ARC வந்துருச்சு. அதனால் இது வாங்குறது பெஸ்ட் ஒன். ஸோ இதில் வர்ற அவுட்புட் வரணுன்னா, இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வோல்ட் வேணும், 24 வோல்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் என்ன பண்ணுறோம், ஒரு பக் கன்வெர்ட்டர் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறைச்சிக்கிறோம், வோல்ட்டை குறைச்சி 12 வோல்ட் அல்லது 18 வோல்ட் இந்த போர்டுக்கு கொடுக்குறோம். இதில் அவுட்புட் எடுக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் தனித்தனி கண்ட்ரோலுக்கு பதிலாக ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். இது சாஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா லெஃப்ட் சேனல் ரைட் சேனல், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் ரெண்டுமே கூடி குறையும். அதே மாதிரியே ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம்னா சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு ஒட்டுக்காக கூடி குறையும். அடுத்தது சென்டர் சப், இதனுடைய கண்ட்ரோல் இருக்குல்ல, இது இண்டிவிஜுவல் மானோ கண்ட்ரோல். ஏன்னா அது லெவலுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்குவோம் குறைச்சிக்குவோம். இது மானோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரி, இப்போது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இதெல்லாம் ஒரு இணைச்சி எப்படி சர்க்யூட் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து டோட்டல் சர்க்யூட். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சர்க்யூட். இது பவர் சப்ளை, இது SMPS. நீங்கள் 12 வோல்ட் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா 24 வோல்ட்டு 20 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பழைய சேசிஸ் தான் இருக்குது, இவ்வளோ பெரிய பவர் சப்ளை வைக்க முடியாதுன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பவர் சப்ளை இம்போர்ட்டட், நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி. இதில் 24 வோல்ட்டு டிஃபரண்ட் இதில் கிடைக்கும், உங்களுக்கு வாட்ஸில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு 4 ஆம்பியர் 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் இப்படியெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆம்பியர் வேணுமோ அது தகுந்த மாதிரி. ஏன்னா உங்கள் வீட்டோட இடம் கன்சிஸ்டாக எப்படி இருக்கும், ஒரு 10க்கு 10 ரூபாய் 8க்கு 8 இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த லெவலில் கேட்கணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி பவர் சப்ளை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த பவர் சப்ளையிலேருந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் மூலிமா நாம் 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி இந்த போர்டு கொடுத்தோம் இல்லையா, 008G*, இந்த போர்டுக்கு இந்த வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இதில் அவுட்புட் எடுத்திருக்கோம். இதிலிருந்து 6 சேனல் அவுட்புட் பாருங்கள், 6 கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இந்த 6 கண்ட்ரோல் கொடுத்து தென் பவர் ஆம்பிளிஃபையருக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாமா, எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த எல்லாமே அசம்பிள் தெரியும். இது பவர் ஆம்பிளிஃபையர் 5.1 6 சேனல். இது வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இது வந்து டீகோடர். இதே மாதிரியே ஓப்பன் ஏர்லேயே நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். 6 சேனல் கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த போர்டில் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், கனெக்டிவிட்டி பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவுமே தேவையில்லாமல் HDMI ARC இருக்கோ இல்லையோ, கோஆக்சியல் இருக்கோ இல்லையோ, ஆப்டிக்கல் இருக்கோ இல்லையோ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ண முடியும். வேறு எந்த சோர்ஸாக இருந்தாலும். ஓகேவா? நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். ஏதாவது சவுண்டு கேட்குதா? ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் நான் 0 பொசிஷனில் வச்சுருக்கேன். ஒரு கண்ட்ரோல் ரைஸ் பண்ணுறேன். இதை குறைச்சிட்றேன். பாருங்கள், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட் ரைட்டு, இது சரவுண்ட் லெஃப்ட்டு. குறைச்சிட்டேன். அடுத்து சரவுண்ட் ரைட்டு. இந்த போர்டில் பாருங்கள், இந்த இடத்துல ரெட் லைட் அமிஞ்சு எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, கீழே லாஸ்ட்டில் ப்ளூ கலர் எரியுது இல்லையா, அப்படின்னா இது வந்து 2 சேனல் இன்புட்டு தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். டிஜிட்டல் இன்புட் வரல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது குறைச்சிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு கூட்டி குறைச்சாச்சு, லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே கூட்டி குறைச்சாச்சு, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டையும் கூட்டி குறைச்சாச்சு. அடுத்தது சென்டர். சென்டரை குறைச்சிட்டேன். அடுத்து சப்பு. இப்படி தான் ஒரு சவுண்டு, குப்பு குப்புன்னு சவுண்டு வரும். இப்படி தான் வரணும். வந்தால் தான் அது ப்ரோலாஜிக் 2 வரதா அர்த்தம். அதுலேயும் ஆடியோ வந்துச்சு அப்படின்னா ப்ரோலாஜிக் 2 இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, சப்பு குறைச்சிட்றேன். பாருங்கள், சென்டர். இப்போ எல்லா சேனலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. எல்லா சேனல் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. ஓகே, ஓகே, எல்லா சேனல்லையும் குறைச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். நீங்களும் அசம்பிள் பண்ணுறதும் அப்படிங்கிறது இந்த சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸுமே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இப்போ நமக்கு அத்தியாவசியமாக தேவையான ஒரு 5.1 டிஜிட்டல் கிளாஸ் D யூஸ் பண்ண ஒரு ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அப்போது கண்டிப்பாக என்ன தேவை, இந்த செட்டப் கண்டிப்பாக தேவை. இதையெல்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேசிஸ் வேணும். இப்போது என்ன பண்ணுறோம், இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் இருக்கு இல்லையா, சில கிட்டில் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் ஆடியோ வரும். நான் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பேஸ் ட்ரிபிள் நம்ம போர்டு ஆட் பண்ணலாம். அப்போ பேஸ் ட்ரிபிள் சில பேர் கேட்பாங்க. இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டில் இந்த 5.1 எப்படின்னா சப்பு தனி, சென்டரில் வெறும் வாய்ஸ் மட்டும்தான் வரும். சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டில் அப்பப்போ விட்டு விட்டு வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் தான் லேடி ஜென்ட்ஸ் மாறி மாறி குவாலிட்டியாக வரும், அவுட்புட் வரும். அல்லது ஒருவேளை ட்ராக்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படி வந்துட்டுருக்கும். ஸோ அதில் ஒரு பிடி சர்க்யூட் ஆட் பண்ணோம்னா சூப்பர் குவாலிட்டி பிடி வரும். இன்னொரு சாங். இன்னொரு சாங். ஜஸ்ட் ஒரு யூடியூப்பில் So, festival season के என்ன plan? தீபாவளி பார்ட்டிக்கு மெட்டாலிக் சாரி. இண்டோ ஃபியூஷன் பெர்ஃபெக்ட் ஆஃப்டர் பார்ட்டிக்காக மற்றும் நான் ஃபேமிலி டின்னருக்காக தயாரா இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் டிஃப்ரெண்ட் யூ, ஒவ்வொரு நிமிஷமும் ஆன் ட்ரெண்ட். அமேசானோட ட்ரெடிஷ்னல் அல்லது ஃபியூஷன் அது ட்ரெண்ட். ஓகே, ஸோ நல்ல பிக்கப், ப்ளூடூத் பிக்கப் இருக்குது.
ஸோ நீங்கள் கனெக்டருக்கு வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை ப்ளூடூத் இருக்கனால பிரச்சனையே இல்லை, கனெக்டிவிட்டி ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 6 சேனலும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது, நல்ல குவாலிட்டி அவுட்புட். நீங்கள் எந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து. லாஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சாம்கான் கம்பெனியினுடைய ஒரு ஸ்பீக்கர், அதாவது ஊப்பர் 5 இன்ச் ஊப்பர், ஒரு ட்வீட்டரோட ஒரு பேர் 1050 வரும், குவாலிட்டியாக இருக்கும் ஓரளவுக்கு. பாருங்கள், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் காமிச்சிருக்கேன். தேவைப்படுற வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அசசரிஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் ஏர்லேயே அசம்பிள் பண்ணுங்கள், குவாலிட்டி எப்படி வருதுன்னு பாருங்கள். தென் அதுக்கப்புறம் நம்ம சேசிஸில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் எப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த சர்க்யூட்டில், அடுத்தது பிடி போர்டு எப்படி ஆட் பண்ணுறது, அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைனில் படிக்க விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.